இப்போ நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு பிளேட் அன்பாக்சிங் வீடியோ. இது கிங் ஆஃப் டாப்லேருந்து வாங்கினது. இதோட ரிப்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அன்பாக்சிங். அப்புறம் நம்ம பாக்கெட் கோல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பெல் ஐக்கானையும் சரி. இதாங்க பிளேட். இதை சுற்றி பிளாஸ்டிக்கில் ஒரு லேயர் இருக்குது. அப்புறம் இதோட பவர்ஸ் இது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சுற்றும். இது ஒரு அட்டாக் டைப் பிளேட். அப்புறம் இது நார்மலாக இருக்காது, இப்படி ரீபூட் ஆகும் இந்த பிளாஸ்டிக் லேயரால். அப்புறம் இதோட லான்ச்சர், இந்த லான்ச்சர் வந்து ஒரு எல்லா ரிப்கோட் லான்ச்சர். இது மட்டும்தான் சூட் ஆகும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ஸ்டேடியத்தை தள்ளுற அல்டிமேட் பவரில் சுற்றுது. அப்புறம் இதோட சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது கைஸ். ஸ்டேடியத்தை மூவ் பண்ணிட்டு இருக்கு. பிடிக்க பயமாக இருக்கு. இப்போ பேட்டிங்குள்ளே போடலாம் கைஸ். இந்த ஸ்டேடியம் வந்து இது கரெக்டாக இருக்கனால இதில் சண்டே போட முடியாது. அதனால என்கிட்ட வர பெரிய ஸ்டேடியம்னால இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பிளேட், இந்த பிளேட்டில் என்கிட்ட இருக்க சன்கார்ட் மெட்டல் பிளேடை ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாம் ஸ்டாமினா போயிடுச்சு. சன்கார்ட் பிளேடுக்கு ஸ்டாமினா போயிடுச்சு. அப்புறம் இந்த பிளேடுக்கும் ஸ்டாமினா போயிடுச்சு. பர்பிள் கலர் பிளேடுக்கு ரொம்ப ஸ்டாமினா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச சன்கார்ட் பிளேட் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஆமாங்க, ஜெயிச்சிருக்கு. சன்கார்ட் பிளேட் ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துருக்கு காய்ஸ். ஏன்னா இது ஒரு அட்டாக் டைப். நீங்களே பாருங்க. இப்போ இதை லெஃப்ட் விட்டு பார்க்கலாம். சன்கார்ட் பிளேட்ல வந்து அதோட ரியல் பவர் காட்டுச்சு. லெஃப்ட்லேயும் சன்கார்ட் பிளேட் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ் கைஸ், சன்கார்ட் பிளேட் வின்னர். ஸோ இப்போ நான் சொல்கிறது, இந்த பிளேடை வாங்காதீங்க.